apa tu menagena pengen matu mana நான் பார்த்தேன் பார்த்தேன் சரி ஏறு நீ சொல்ல யாருக்கும் புரியாது. நான் சொல்கிறேன். இந்த தண்ணி கேன் வந்து மதுரை தினமந்தடிகிட்ட வந்து இன்றைக்கி அண்ணாமலை வந்து பிரச்சாரத்துக்கு வந்தார். சீனிவாசன் அவங்கெல்லாம் வந்தாங்க தெற்கு தொகுதிக்கு. அப்போ நான் பாப்பா 3 பேர் இந்த பாப்பாலாம் போயிருந்தோம். இந்த பிள்ளைய நான் தோல் ஒதுக்கி வச்சுட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ கூட்டத்தில் வந்து தள்ளுமுள்ள ஆகும்போது நாங்கள் பாப்பா கத்துச்சு. உடனே அண்ணாமலை வந்தார். அங்கே கூட்டத்தில் தண்ணி கேனை கொடுத்து விட்டார். இந்த பாப்பாவுக்கு தண்ணி கேனை கொடுங்கன்னு. அது வாங்கி வச்சுக்கிட்டுனா குடிக்கலை. இப்போ கிட்டத்தட்ட வாங்கி 1.5 மணி நேரம் ஆகுது தண்ணி கேனை வச்சுக்கிட்டு. இன்னும் அதை குடிக்க மாட்டேது வச்சுக்கிட்டு. அது கொடுத்தாருன்னு எல்லாத்தையுமே சொல்லுது. அங்கே ஆச்சிட்டா தாத்தாட்டா போய் காமிச்சிட்டு வருது. அது கொடுத்தாரு சந்தோஷப்படுது. அது பக்கத்துலேயே இன்றைக்கி போய் அண்ணாமலை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷம். அவர் கையில் தனிக்கணும் வாங்கினா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பிள்ளை அவார்டு வாங்கினா கூட அந்த மாதிரி சந்தோஷப்படாது போல். தண்ணிக்கணும் வாங்கினா அந்த பிள்ளை சந்தோஷப்படுது. அப்பா அவரம்மா நீ நல்லா படித்து பெரிய ஆள் ஆகி நிறைய பேர்த்துக்கு கூட அன்பாக இருக்கணும் இல்லையா? சரி, இதை இந்த வீடியோ அவருக்கு அனுப்புகிற முடிஞ்ச அளவுக்கு. சரி சார் தண்ணி குடி. உனக்கு குடிக்க தானே கொடுத்தாரு. உனக்கு குடிக்க தானே கொடுத்தாரு. நீ குடி. அப்போ தான் திறந்துடுறவா பாப்பா. நீ வாமா அதை திறந்து குடியா. உன் தங்கச்சிக்கு திறந்து கொடு. அப்படியா திறந்து கொடு. தீர்த்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. அந்த பாப்பா கொடு. பாப்பாவுக்கு தான் பஸ் கொடுத்தாங்க. அது குடிக்கட்டும். அண்ணா குடிக்கணும்ப்பா தண்ணி எப்போதுமே. சரி அக்கா கொஞ்சம் கூட. அக்கா அங்கனே கேட்டால சரி குடிச்சு தண்ணி இல்லாத மாதிரி அநியாயம் பண்ணுறீங்களா? சரி கொடு பாப்பா கொடு. உனக்கா கொடுத்தாங்க. அடுத்து மோடி தாத்தா பார்க்க போவோம். சரியா? சரி குடிச்சா நாங்கள் தண்ணி குடியா. குடி. பாய்.
மதுரையில் ஏன் இடம்பார்த்தாலும் குப்பை இருக்கிறது என்றால் குப்பைகள் ஆட்சியில் இருக்கிற காரணத்தால் மதுரை குப்பையாக இருக்கிறது. ஆட்சியில் இருக்கும் குப்பைகளை அகற்றாமல் தெருவில் இருக்கும் குப்பைகளை அகற்ற முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தவுடன் மதுரை தெற்கில் வாழ்ந்த ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றவுடன் மகாராஷ்டிரா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார். தனிக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பு, அதை எதிர்த்து மாநில அரசு தேவையில்லாத வம்பையெல்லாம் எடுத்து மக்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கி திருப்பரங்குன்றத்தில் ஒரு பெரிய பதட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். முருகனுக்கும் நிச்சயமாக நியாயம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் பொழுதுதான் திருப்பரங்குன்றத்தில் நாம் தீபத்தை ஏற்றப் போகின்றோம். அருமை சொந்தங்களை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, 10 நாட்கள் கண் துஞ்சாமல் ஒரு வீடாக ஏறி சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய சாதனை எடுத்துச் சொல்லி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான மாற்று என்பதை எடுத்துச் சொல்லி மதுரையை பொறுத்தவரை 2 அமைச்சர்கள் இருந்தும் கூட உபயோகம் இல்லாத அமைச்சர் அண்ணன் பிடிஆர் 2 வாட்ச் கட்டிருக்கார், 2 வாட்ச் ஓடல, எந்த வேலையும் செய்யல. மூர்த்தி அவர்களை பொறுத்தவரை கொள்ளையடிப்பதற்காக கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காக மதுரையில் ஒரு அமைச்சர் இருக்கிறார் மூர்த்தி என்பது உங்களுக்கு தெரியும். மதுரை மாநகரம் முழுமையாக மாற வேண்டும். மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, மதுரை மத்தியம், திருப்பரங்குன்றம், மதுரையை சுற்றி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கேயெல்லாம் இரட்டை இலை போட்டியிடுகின்றதோ திருப்பரங்குன்றத்தில், மதுரை மேற்குல, மதுரை கிழக்குல நம்முடைய இரட்டையை வெற்றி வர வேண்டும். மதுரை மத்தியில நம்முடைய அண்ணன் சுந்தர்சி இருக்கிறாங்க, இரட்டையில வெற்றி பெற்று வர வேண்டும். மதுரை தெற்குல நம்முடைய தாமரை போட்டியிடுகிறது, தாமரை வெற்றி பெற்று வர வேண்டும். அருமை சொந்தங்களே, நம்முடைய பொறுப்பு நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த மாபெரும் வெற்றியை சாத்தியமாக்கி காட்ட வேண்டும் என்று சொல்லி மதுரை மக்களுக்கு மோடி ஐயாவுடைய கேரண்டி அக்டோபர் நவம்பர் 2026 எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்பட்டு உங்களுடைய பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. டெல்லிக்கு வெளியே மிகப்பெரிய எய்ம்ஸ் உங்களுக்காக வர இருக்கிறது. 5 ஆண்டு காலமாக திமுக எத்தனை தடைகளை போட்டும் அதை தாண்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட திறக்கிற நிலைமையில வந்திருக்கும். அதனால்தான் நம்முடைய தேசிய தலைவர் நிதின் நாபின் அவர்களே நேரடியாக மதுரை தெற்குக்கு வந்து மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்து நம்முடைய அருமை சகோதரர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களை தாமரை சின்னத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு கோரிக்கை வைப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தறியத்தோடு நீங்கள் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அருமை சொல்லுங்களே, எனக்கு பின்பு நம்முடைய மதிப்புக்குரிய தேசிய தலைவர் ஐயா நிதின் நாபின் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த பேசுவதை அன்போடு கேட்டு அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வர பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ், புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவருடைய புகழ், பாரத